அவர் நம்மை வாழ வைக்கிறார். அவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார். நாம் போகிற பாதைகளை அவர் அறிவார். நம் தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். அநேகர் நினைக்கிறாங்க, என் கஷ்டம் எங்க அவருக்கு புரிய போகுது, என் வழி அவருக்கு தெரியுமா, என் பிரச்சனை அவருக்கு புரியுமா? அநேகருடைய கேள்விகள், அநேகருடைய குமுறல்கள், இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு முழு உலகத்துல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் இப்படி கஷ்டப்படுறேன், இந்த பூமியில இந்த உலகத்துல வேதனைப்படுறேனே, அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியுமா? சில வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர்கிட்ட பேசும்போது, ஒரு டிராவல்ல ஒருத்தர்கிட்ட பேசும்போது, என்னுடைய பழக்கம் எப்பவுமே காஸ்பிள் சொல்லும் பொழுது டைரக்டா காஸ்பிள் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேச்சு கொடுப்பேன், அப்புறம் அவங்கள பேச வைப்பேன். அவருடைய விஷயத்துல நம்ம ரொம்ப அக்கறை காண்பிப்பேன். அவங்க மேல ரொம்ப அக்கறை காண்பித்து அவங்க விஷயத்தெல்லாம் சேகரிச்சு அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் தான் காஸ்பிள முன்னாடி வைப்பேன். அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னாரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, கடவுளுக்கு எங்கங்க நம்ம கஷ்டம் தெரியும் சொல்ல, கடவுள் கஷ்டப்படணுங்க இந்த உலகத்துல. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எடுத்து விட்டாரு. கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை என்னன்னு, கடவுள் மனிதனாக பிறக்கணுங்க. இப்படி கடவுள், சினிமா பாட்டெல்லாம் பாருங்க, நீங்க அப்படி நினைச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அது ஒரு கவிதை. கடவுள் மனிதனாக பிறக்கணும். அடுத்தது ஒரு வரி சொன்னான், அவன் காதலித்து வேதனையில வாழ்ந்தாங்க. காதலிக்கணும், அவனை லவ் பண்ணணும், இந்த பூமியில கஷ்டப்படணும். காதல்ல எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா? மனுஷன் சொல்லு, எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா? கஷ்டப்படணுமா? பிரிவென்னும் கடலிலே மூழ்க வேணும். பெண் என்றால் என்னவென்று உணர வேணும். கஷ்டப்படணுங்க, கடல் வரணுங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொன்ன இந்த 4 விஷயத்தையும் அனுபவிச்ச ஒரு கடவுள் இருக்கிறாரு. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு அந்த கடவுள் யாருன்னு? கடவுள் மனுஷனா வந்தாரா? கடவுள் மனுஷனா வந்தாரா? வந்தாருங்க. ஆண்டவர் வந்தார். அவர் காதலிச்சாரா? காதலிச்சாரா இல்லையா? யார? நம்மளதான் காதலிச்சு கஷ்டப்பட்டார் அவரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உசர கொடுத்து அன்பு காட்டி நம்ம காதலிச்சு நம்மளை லவ் பண்ணி இவ்வளவு செஞ்சாலும் வேதம் சொல்லுகிறது, மனிதன் அவனவன் தொன் சொந்த வழியில போயிட்டானா. என்ன நேசிக்கிறதுக்காக அவர் என்னை தம் வழியில் சேர்த்து கொள்ள வந்தார், நல்ல வழியில். ஆனால் மனிதனோ அவன் தன் சொந்த வழியில போயிட்டானா. ஆனா நம்ம மேல வர வேண்டிய மீறுதலுக்கான வரக்கூடிய அந்த பலனை அவர் எடுத்துக்கொண்டு நம் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளை காதலிச்சு வேதனைப்பட்டவர் யாரு? கர்த்தர். பிரிவென்னும் கடல்ல மூழ்கினாரா? பிரிவதனால் வரக்கூடிய வேதனை அவருக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? சிலுவையில சொல்றாரு, பிதாவே ஏன் என்ன அந்த பிரிவு, அப்பாவுக்கும் புள்ளம்க்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் பிரிவை அவர் இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த வழிய உணர்ந்தாரு. பெண் என்றால் ஒரு மனுஷனா யாருன்னு அவருக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை நான் முன் குறிச்சேன். கருவில் இருக்கும் பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிறக்கும் பொழுது நான் தான் கருவிலிருந்து வெளியே எடுத்தேன். நீ உருவாக்கி வெளியே வரும் பொழுது என் சார்பில் வெளிப்பட்டார். இந்த நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உன் சிந்தை எனக்கு தெரியும், உன் பிளான் எனக்கு புரியும், உன் திட்டம் எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாதுங்க, ஆனா தேவன் உங்கள் முகவரியை அறிந்தவர்.
உங்களை பெற்றெடுத்த பெற்றாருக்கு கூட உங்க தலையில எத்தனை முடி இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் உங்கள் முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறாரு. பல் வரிசை எத்தனைன்னு கேட்டா 32ன்னு சொல்லுவோம். அதுல 4 சொத்தையில விழுந்து போய் 5 செட் பல்லா இருக்கும். ஆனா யாருக்கும் தெரியாது எத்தனை பல்லு ஒரிஜினல், எத்தனை பல்லு டூப்ளிகேட்னு. கர்த்தர் உங்கள் பற்களை கூட எண்ணி வைத்திருக்கிறார். அறிந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மொபைல் போன் நம்பரை கொடுத்திருக்கீங்க. அறியாம நிறைய மொபைல் போன் நம்பர் ரகசியமா வச்சிருக்கீங்க. அந்த நம்பர் கூட அவருக்கு தெரியும். உங்க உயரம் தெரியும், உங்க கலர் தெரியும், உங்க ஹைட்டு தெரியும், உங்க வெயிட் தெரியும், உங்க போக்கு தெரியும், உங்க வரவு தெரியும், உங்க எண்ணம் தெரியும். எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்தவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எவரும் புரியாத முன்பே புரிந்து முன் குறித்த நல்ல நேசரே. எவரும் புரியாத முன்பே புரிந்து முன் குறித்த நல்ல நேசரே. சிலருக்கு எப்படின்னா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே, அறிவார் புரிவார்லாம் ஓகே. ஆனா இப்போ நான் ஒரு வழியில இருக்கிறேன், வேதனையில இருக்கிறேன். அவருக்கு தெரியுமா? உங்க பக்கத்துல இருக்காங்களே, அவங்க காது கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க காது கிட்ட போய் தெரியும். எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். நம்ம என்னென்னலாம் சோதிக்கப்படுறோமோ எல்லாமே அவரு சோதிக்கப்பட்டு சோதனையில நம்மளை பார்த்து பரிகசிக்காம என்ன செய்யறாராம்? சோதனையில் தப்பிக்கொள்ளும் வழியை ஏற்படுத்துறாரா. சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரா. நம் கூக்குரலை அவர் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறாராம். நம் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே நமக்கு என்ன வேணும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பரம பிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த வாரம் என்னுடைய மனைவி ஒரு கதை சொன்னாங்க. கதைனா அது ஒரு இடத்துல நடந்த சம்பவமா சொன்னாங்க. என்னன்னா, ஒரு பாஸ்டர் நைட் ப்ரேயர், அவங்க சர்ச்சில் ஃபாரின் தேசத்தில் நைட் ப்ரேயர் நடத்திட்டு வீட்டுக்கு வந்தாராம். நைட்டு 12 மணி 1 மணி ஆயிடுச்சான். அவங்க ஃபாரினுடைய அந்த அமெரிக்கா கல்ச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க ஒவ்வொரு சாவி வச்சுப்பாங்க வீட்டுக்கு. டோரை தட்டினானா யாரும் திறக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும்? சாவி எடுத்து இவங்க திறந்து நேரா இவங்க உள்ள வந்து இவங்க பூட்டு போட்டுக்கணும். அவங்கவுங்க ஒரு சாவி வச்சிருப்பாங்க. இந்த பாஸ்டர் சர்ச்சில் ப்ரேயரை முடிச்சுட்டு நைட்டு 12-1 மணிக்கு சர்ச்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டில் அவருடைய மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறாரு. சர்ச்லேருந்து வீட்டுக்கு வர அந்த டிராவலிங்கில் தான் தெரியுது, வீட்டு சாவியை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. சரி பரவாயில்லன்னு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு பெல் அழுத்துறாரு. மனைவியும் குழந்தைகளும் உள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா யாரும் திறக்கல. ரொம்ப நேரமா காலிங் பெல் அழுத்துறாரு, திறக்கிற மாதிரி இல்லை. சரி அப்படின்னு சொல்லி வீட்டை சுத்தி வராரு. சுத்தி வந்துட்டு அப்புறம் ஒரு கண்ணாடி துவாரத்துல பாக்குறாரு. அவங்க ஒய்ஃப் ஹால்ல ஒரு சோஃபால ஒரு ஃபர்னிச்சர்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்களாம். இங்கதானே இருக்கிறாங்க, தட்டினா எழும்புவாங்கன்னு கண்ணாடி டோரை தட்டுறாரு. ரொம்ப நேரமா தட்டுறாரு. அந்த அம்மா எழும்புற மாதிரி இல்லை, திறக்கிற மாதிரி இல்லை. மெயின் டோரை தட்டுறாரு. அந்த அம்மா எழும்புற மாதிரி இல்லை, திறக்கிற மாதிரி இல்லை. அது உட்ல செஞ்ச வீடுகள். கீழே அஸ்திபாரத்துக்காக கீழே போயிட்டு பெரிய பெரிய குச்சிகள் லட்டிகள்லாம் எடுத்து கீழே டொக்கு நம்ம படுத்துக்கிட்டு இருக்காங்களே, அங்க தட்டுறாராம். அங்க தட்டினாலும் அந்த அம்மா எழும்பல, கதவை திறக்கல. ரொம்ப நேரமா போராடுறாரு. வீட்டு அந்த அம்மா திறக்கிற மாதிரி இல்லை. ஆனா நல்லா தெரியுது, கண்ணுக்கு முன்னாடி தான் ஹாலில் லிவிங் ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப நேரம் என்ன பண்றாரு, எதிர்த்த வீட்டுக்கு போயிட்டு அங்க காலிங் பெல் தட்டின உடனே அந்த வீட்டுக்காரங்க வெளியே ஓப்பன் பண்றாங்க. என்ன சார் இன்னத்துக்கு வந்திருக்கீங்க? இல்ல வீட்டுக்கு போனோம், சாவி மறந்துட்டேன், ஒய்ஃப் ஹாலில் லிவிங் ரூம்ல தான் படுத்துட்டு இருக்காங்க, என்ன தட்டினாலும் திறக்க மாட்டேங்கிறாங்க.
சரி சார் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லேண்ட்லைன் ஃபோன் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க 32 காலுக்கு மேலே பண்ணிட்டாங்களாம். எத்தனை காலு? 32 காலு மேலே பண்ணியாச்சா. அந்த அம்மா எழும்பவும் இல்லை, ஃபோன் எடுக்கவும் இல்லை. இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. புருஷனுக்கு என்ன வந்துடுச்சு? உண்மையாகவே தூங்குறாங்களா இல்லை மறிச்சு போயிட்டாங்களா? இவங்க பயந்து போய் அந்த வீட்டாரெல்லாம் சேர்ந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து தட்டி வேற ஏதாச்சும் உடச்சி கிடச்சி ஏதாச்சும் ஒன்று பண்ணி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு முயற்சியில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். திடீர்னு அந்த அம்மா எழும்புதான், திடீர்னு நம்ம நடக்குதான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளே போச்சான். என்னடா அது, இந்த அடி அடிக்கிறோம், இந்த தட்டு தட்டுறோம், திறக்காத ஒரு அம்மா எழுந்து உள்ளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே போன அம்மா மறுபடியும் வெளியே வந்துச்சு. இவங்க மறுபடியும் தட்டியிருக்காங்க, இவங்களை கவனிச்சிருச்சு, ரூமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் உள்ளே போயிருக்காங்க. பாஸ்டர் கேட்குறாரு ஒய்ஃபை பார்த்து, ஏம்மா காலிங் பெல் அடிச்சேன் அப்போ கூட நீ திறக்கலையாம்மா? மனைவி சொன்னாங்க, சாரி நான் நல்லா தூங்கிட்டேன், காலிங் பெல் அடிச்சு தான் எழும்பல, உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய டோரை டொங்கு டொங்குன்னு தட்டுறனே அப்போ கூட உனக்கு அது கேட்கலையா? மனைவி சொன்னாங்களா, ஐம் வெரி சாரி நான் நல்லா தூங்கிட்டேன். ஏமா உனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உட்டு அந்த ஃப்ளோரில் ஒரு உருட்டை கட்டை எடுத்து லொட்டு லொட்டுன்னு அடிச்சேனே அப்போ கூட உனக்கு கேட்கலையா? வெரி சாரி நான் நல்லா தூங்கிட்டேன். ஏமா பக்கத்து வீட்டில் இருந்து 32 முறை ஃபோன் பண்ணேனே அப்போ கூட நீ எழும்பலையா? ஐ எம் வெரி சாரி நான் நல்லா தூங்கிட்டேன். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ செஞ்சியும் நீ எழும்பலையே, ஆனால் திடீர்னு எழுந்துச்சு உள்ள போனிய ஏன்? சொல்றாங்க என் பிள்ளை கூப்பிட்டுச்சு, என் பிள்ளை கத்துச்சு, உடனே எழுந்துச்சு உள்ள போனேன். எத்தனை பேர் கூப்பிட்டாலும் அந்த சத்தம் காதுல கேட்கல, ஆனா பிள்ளை கூப்பிட்ட சத்தம் அந்த தாயின் காதுல நல்லாவே துணிக்குது. நான் சொல்றேன், நீயும் நானும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளை. நம்முடைய சத்தம் அவர் காதிலே துணிக்கும். யார் சத்தம் கேட்குதோ இல்லையோ தேவ பிள்ளையே, உன் சத்தம் ஆண்டவருடைய காதுல துணிக்கும். நீ அவருடைய பிள்ளை என்றதை மறந்துடாத, நீ அவருடைய மகன் என்பதை மறந்துடாத, நீ அவருடைய மகன் என்பதை மறந்துடாத. அநேகர் உன் சத்தத்தை கேட்கலன்றது உண்மைதான், எல்லாரும் உன் சத்தத்தை புறக்கணிச்சதும் உண்மைதான், நீ வேண்டான்னு தள்ளனதும் உண்மைதான். ஆனா நீ தான் வேணும்னு சொல்லி உன் சத்தத்தை இன்னைக்கும் கேட்டு உனக்காக உதவி செய்வதற்கு உலகத்துல வந்து உன்னை போலவே சோதிக்கப்பட்டு உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற ஒருவர், தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட, கண்களை மூடி கைகளை உயர்த்தி, உம்மழகா கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் ஹல்லேலூயா 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 நன்றாய் அறிந்தவர், உன் கூக்குரல் அவருக்கு தெரியும், உன் கண்ணீர் அவருக்கு நல்லா புரியுமா? என் அன்பு மகளே, நீ அழாதே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கூக்குரலை கேட்பார், நீ விரித்து வந்து உனக்கு உதவி செய்வார். இந்த நாள் நீ அற்புதங்களை காண்கின்ற நாள். Oh
கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வச்சு உங்களை அவர் கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் கூக்குரல் அவருக்கு தெரியும். நீங்க தனிமையே இல்லை, அவர் உங்கள் துணையா இருக்கிறார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை ஒரு தேற்றுவது போ என் நேச தேற்றுவார். ஒரு தேற்றுவது போ என் நேச கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து என்னை நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். அன்புக்காக நன்றி, எங்கள் மேல் வைத்த பாசத்துக்காக நன்றி, எங்கள் சத்தத்தை கேட்கிறமைக்காக நன்றி, எங்கள் எல்லாவற்றையும் புரிந்து எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்தமைக்காக உமக்கு நன்றி. கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. தொடர்ந்து மகிமைகள் உமக்கே செலுத்துகிறோம். துதி உமக்கே, கன மகிமை புகழ்ச்சிகள் அத்தனை உமக்கே. நீர் என்றென்றும் மகிமைப்படுவீராக.